இப்போ கடந்த 4 வார கால பகுதியிலே ஏற்பட்ட சர்வதேச விளைவுகள் அல்லது சர்வதேச பிரச்சனைகள் இன்னும் தெளிவாக சொல்ல போவதாக இருந்தால் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியோடு தொடங்கிய மத்திய கிழக்கு அல்லது மத்திய ஆசிய பிரச்சனையானது அது தன்னுடைய கொடூர முகத்தை இப்போது இலங்கையிலே காட்டத் தொடங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உண்மையான கொடூரமான முகம் இலங்கையை பொறுத்த மட்டிலே. இதனுடைய விளைவு மற்ற பற்றாக்குறைகளாக இருந்தால் என்ன, டீசலாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், மற்ற உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறையாக இருக்கலாம், எது எவ்வாறாக இருந்த பொழுதிலும் இந்த டொலர் கையிருப்புகள் தேய்வடைந்து செல்வது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடும். அதனைத்தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் சொல்லியிருக்கின்றார், எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது, இந்த நிலைமை சரியானது அல்ல என்று. நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 2026 ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி இது தொடங்கிய உடனேயே எங்களுடைய இறக்குமதிகள் தொடர்பிலே மிக கவனமான ஒரு ஆய்வினை செய்திருக்க வேண்டும். இந்தியா அதனை செய்தது. இறக்குமதி பொருட்கள் தொடர்பிலே மிக கடுமையான கட்டுப்பாடுகளை இந்திய அரசாங்கம் விதித்தது. இந்த காலப்பகுதியிலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இந்த வாகன இறக்குமதி என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல இப்போது இந்த எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிட்ட பணம் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது அந்த பணம், அந்த அளவு, டாலர்களுடைய அளவு 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஆகவே சுருக்கமாக பார்க்க போனால், ஒரு பக்கம் இந்த எரிபொருள் போன்ற உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்கான செலவினங்கள் அதிகரித்திருக்கிறது. அந்த செலவினங்கள் அதிகரிக்கும் என்பது நமக்கு தெரியும் என்றால் இந்த பிரச்சனை இவ்வளவு காலத்துக்கு போகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாகனங்களுடைய இறக்குமதியை அதே மட்டத்திலே ஏன் இவ்வளவு காலம் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பேணிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அத்தியாவசிய மற்ற பொருட்கள், ஆடம்பர பொருட்களுடைய இறக்குமதியை கட்டாயமாக கட்டுப்படுத்த வேண்டிய காலப்பகுதி இது. இந்த காலப்பகுதியிலே கட்டுப்படுத்தாமல் இலங்கையால் எந்த காலப்பகுதியிலே கட்டுப்படுத்த வேண்டியது வரும் என்று யோசிக்கிறீர்கள்?